தமிழ்நாட்டில் இருந்தால் மொத்தமாக எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருப்பாங்க. எப்போல்லாம் அவர்களுக்கு பிரச்சனை வருதோ கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் டெல்லியில் போய் சாட்சாசமாக போய் காலில் விழுகிறதா திமுகவுடைய வேலை. திமுக எம்பி கனிமொழி பேச்சு குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் நிர்மல்குமார் பதிலளித்துள்ளார். தவறு செய்தவர் யாரும் தப்பிக்க முடியாது. நான் டீ பார்ட்டிக்கெல்லாம் போல, பாராளுமன்றத்தில் எங்களோட சீட் சேஞ்சை பற்றி பேச போனோம், நாங்கள் டீ பார்ட்டியில் கலந்துக்கலாம். ஏன் அவங்களுக்கு டீ பார்ட்டி நடக்குதுன்னு சகோதரி கனிமொழி அவங்களுக்கு தெரியாதா? ஏன்னா அது அங்கே தான் போய் பேசணுமா? ஏன் அதுக்கு கடிதம் கொடுக்கலாம், கடிதத்தை கொடுத்து வெளியேறலாம், அதுக்கு நிறைய நேரங்கள் இருக்கு. அது நீங்க சீட்டு சேஞ்ச் கடைசி நாள் தான் போய் சொல்லுவீங்களா? பார்லிமெண்ட் முடிஞ்சு கடைசி நாள் தான் போய் சீட்டு சேஞ்ச் போய் சொல்லுவீங்களா? ஏன் முதல்ல இடையில போய் சொல்ல முடியாதா? இதெல்லாம் சும்மா காரணங்கள். இதெல்லாம் அவர்கள் தானாக முன் எப்படி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே சென்று கச்சத்தீவை அடமானம் வச்சு காலையில் விளைஞ்சு சர்க்காரிய கமிஷன் அனைத்திலிருந்து தப்பிக்க அன்னைக்கு கருணாநிதி முடிவு செஞ்சாங்க. அது மாதிரி ஒவ்வொரு நேரத்திலும் தமிழக நல்ல வேலை அவங்க இப்போ கவர்மெண்ட் இல்லை, கவர்மெண்ட்ல இருந்தால் மொத்தமாக எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருப்பாங்க. எப்போல்லாம் அவர்களுக்கு பிரச்சனை வருதோ கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் டெல்லியில் போய் சாட்சாசமாக போய் காலில் விழுகிறதா திமுகவுடைய வேலை. அதை இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. அது அவங்களை காப்பாற்ற செய்யறாங்க. ஸோ அது அவங்களுடைய டென்மார்க் தூதரகத்துக்கு நான் தமிழ்நாடு முதலீடு சார்பாக பேசியிருக்கேன். ஏற்கனவே சட்டசபை விளக்கம் கொடுத்த பிறகு அவர் நிதியமைச்சர்கிட்ட தமிழ்நாடு அரசின் நிதிநிலை தொடர்பாக பேச சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அவர் தமிழ்நாடு அரசின் பிரதிநிதியா இருக்காரு. அவர் தமிழகத்துக்கு சார்பாக அவர் எம்பியா பேசிட்டு இருப்பாரு. தமிழக அரசு சார்பாக எம்பியா பேசிருக்காரு. வேற ஏதாவது இல்ல, அடுத்த வாரம் தமிழகத்துல தான் நடக்குது. எல்லாமே ஆஸ் பர் எல்லாம் பேசி ஷெட்யூல்டு படி தான், நம்ம எல்லாம் கொடுத்த தேதி படி தான், டெல்லி ஷெட்யூல் படி தான் நடக்குது. அடுத்த வாரம் இங்க நம்ம மாமல்லபுரத்தில் நடக்குது. அது இன்னும் ப்ராப்பரான ஷெட்யூல் வரல. பட் எல்லாம் ஆல்ரெடி திட்டமிட்டபடி சவுத் ஜோன் எல்லா சிஎம்ஓடி மீட்டிங்கும் நடக்கு. இங்க தான் இல்ல, அதாவது இந்த நிறுவனங்கள் எல்லாம் தமிழகத்துல முதலீடு செய்ய காத்துக்கிட்டு இருந்தவங்க. இப்ப இதே மாதிரி தான் எல்லா இடத்துலயும் எங்கிட்ட வரவங்க எல்லாமே இது முன்னாடி நாங்க அனைவரும் நாங்க சோலார்ல எல்லாத்துலயும் நாங்க முதலீடு செய்ய காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் முன்னாடி இருந்த ஃபார்மா செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.